ஹாய் காய்ஸ், வணக்கம் சொந்தங்களே. ஷூட்டிங் அங்கே நடக்குது, ஆனால் காவேரிப்பட்டினம் கலக்கல் இங்கே ஷூட் பண்ணுறாரு. இங்கே ஒரு செலிபிரிட்டியோட விசிட் பண்ணுறோம். வாங்க மக்களை பார்க்கலாம். என்னப்பா எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ஊர். சொல்லுங்கள், எப்படி நான் டிக் படத்தில் ஒர்க் பண்ணீங்க, அது எப்படி நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு? டிக் படத்தில் அசோசியேட் ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட நண்பர் தான் வந்து ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணார். அப்போ வந்து டைரக்டர் சக்தி சௌந்தரராஜன் சார் வந்து ஒரு சின்னதாக ஆட்டோ ஓட்டுற கேரக்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ க்ரௌடில் வந்து ஒருத்தர் போட்டு அடிக்கணும், ஆக்சிடென்ட் ஆன இடத்துல என்னோட ஆட்டோவில் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேக்குன்னு சொன்னோன்னா பயங்கரமாக போட்டு ஒரு பரட்டி எடுத்தேன். டேரக்டர் வந்து கட் சொல்லிட்டு ஓடி வந்துட்டு அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பார்த்து என்ன அடிப்படிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை சார் அவர் நடிச்சார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னங்க நான் அங்கிருந்து பார்க்கும்போது நிஜமாக நீங்கள் அடிக்கிற மாதிரியே இருந்தது, ஆனால் முகம் சரியாக தெரியல, பாசிங்கில் போயிடுச்சு. நான் இதுக்காக அவர் மைண்டில் என்ன நினைச்சாருன்னு தெரியல அப்போதைக்கு. ஓகேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சரவணன் வேற லெவல் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்ல ஜெயம் ரவி அண்ணா வந்து அந்த கன்னை மறைக்கிற அந்த சீன் போது கோஆர்டினேட்டர் சுந்தர் வந்து கூப்பிட்டாரு, வாங்க இன்னைக்கு உங்களுக்கான நாள் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியல, போனோன்னா சட்டையை கட்டுங்கன்னு சொன்னாங்க. கட்டி நின்னேன். இப்படி பார்த்துட்டு டேரக்டர் உடனே சிரிச்சுட்டு ஒன்றும் இல்லை, நாங்கள் சொல்றது மட்டும் ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா ஓகே அப்படின்னாரு. சரிங்க சார் பண்றேன், அதுல வந்து உங்களுக்கு சரியா முகம் தெரியல, இதுல முகம் தெரியற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜெயலலிதா அண்ணாவும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் பிரியாணி சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. அது பிரியாணி எல்லாம் கிடையாது, காஞ்சி போன இட்லி. அது காலையில கொடுத்தது மதியானம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த ஷார்ட் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா நல்லா கேஷுவலா பேசிட்டு நல்லா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து டைரக்டர் சக்தி சௌந்தரராஜன் சாருக்கும் கோஆர்டினேட்டர் சுந்தர் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெயரவி அண்ணாவுக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்ல நண்பர்களே, அண்ணா கூட சேர்ந்து இந்த படத்துல நான் கூட நடிச்சிருக்கேன். அனைவரும் வெயிட் பண்ணுங்க, ஸ்ட்ரீட் இருக்கு, காவேரிப்பட்டினம் கலக்கல்.